கைவிடப்பட்ட நோயாளிகள் அப்படின்னு வர்றப்ப விட்டுட்டாங்கன்னு தானே அர்த்தம். ஆனாலும் நம்ம இயற்கை வந்து நம்மளை யாரையும் கைவிடுறது இல்லை. மனிதர்கள் வேணா கைவிட்டுருவாங்க, இயற்கை வந்து நம்மளை யாரையும் கைவிடுறது இல்லை. நமக்கு உண்டான முயற்சின்னு ஒன்று இருக்குல்ல, முயற்சி திருவினையாக்கு, முயற்சியின்மை இன்மை பூத்தி விடும்ல. நம்ம கடைசி வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணலாம்ல. ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக, ஒரு மனிதனுடைய ஆயுளை நீட்டிக்கிறதுக்காக, ஒரு மனிதன் வந்து இல்லாமல் விட்டால் அவனுடைய குடும்பம், அவனை சார்ந்தவங்க எவ்வளோ பாதிப்புக்குள்ளாவாங்க. நாம வந்து எப்போதுமே நம்ம வந்து கைவிட போறதில்ல. இல்லை, இறைவன் கடவுள் வந்து நமக்கு ஒரு அனுகிரகத்தை கொடுத்து, இறைவனின் முன்னோர்கள் வந்து நீ இந்த இந்த மாதிரி இந்த வழியில நீ போ, உன்னால முடிஞ்ச உதவியை இந்த மனித குலத்துக்கு செய், உன்னால என்ன முடியுமோ அதை செய் அப்படிங்கிற மாதிரி நமக்குன்னு ஒரு வேலையை நம்ம போயிட்டு இருக்கிறப்ப, யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு உதவி கேட்டாங்கன்னு சொன்னா கண்டிப்பா நம்ம அந்த உதவியை வந்து மூலிகை ரீதியான உதவி. இப்ப நம்ம என்னத்தை கொண்டு போக போறோம், நமக்குள்ள நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம 4 பேர்த்துக்கு சொல்றதுல தவறு இல்லை இல்லையா? அப்ப இதை கைவிட்டுட்டாங்க, எதுக்கும் நீங்க இதை முயற்சி பண்ணி பார்க்கலாமே. நம்ம இதுக்காக ஒரு 5000 கொடுங்க, 10,000 கொடுங்க, லட்சம் கொடுங்கன்னு நம்ம என்னத்தை அதை பண்ண போறோம்? இந்த மூலிகை இந்த உங்க பக்கத்துல இருக்கு, இதை பயன்படுத்துங்க, உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை நம்ம ஊற்றுனா கூட அவங்க இன்னும் நம்மளால ஒருத்தவங்க உயிர் வாழ்ந்தாங்கிற ஒரு இது வரும். இல்ல கைவிட்டுட்டாங்கிறப்ப என்னை எல்லா இடத்துலயும் விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வேணா அது மற்ற மருத்துவ முறைகள்ல இருக்கலாமே ஒழிய, எப்போதுமே இயற்கை மருத்துவத்துல இருக்கிறவங்க யாரையும் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க.